சாஸ்திரப்படி கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன் கோவில்களில் தேங்காய் உடைப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ள ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக முதன்மை கடவுளான பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கப்படுகிறது. கோவில்கள் எப்படி பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் அழியாமல் இருக்கின்றதோ அதேபோல் கோவில்களில் பின்பற்றப்படும் வழிபாடுகளும் அழியாமல் தான் இருக்கின்றன. அவ்வாறு கோவில்களில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், பெண்கள் தேங்காய் உடைப்பது என்பது அவர்களுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடிய செயலாகும். இந்தியாவில் தேங்காய் இல்லாத சடங்குகளே கிடையாது. சுபகாரியங்கள் என்றாலும் சரி, துக்க காரியங்கள் என்றாலும் சரி, அதில் தேங்காய் இல்லாமல் இருக்காது. அதேபோல் கோவில்களில் கடவுளுக்கு படைக்கப்படும் முக்கியமான பொருளாக தேங்காய் இருக்கிறது. கடவுளுக்கு படைக்கப்பட்ட தேங்காய் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இயற்கை படைத்தலில் அற்புதம், அதிசயம் என்று தேங்காயை சொல்லலாம். தேங்காயில் இருக்கும் நீரும் அதன் உள்ளிருக்கும் சதைப்பற்றுள்ள பகுதியும் இன்றளவும் மனிதர்களால் மாசடையாமல் தூசிப்படாமல் தூய்மையாக இருப்பதால் தான் கடவுளுக்கு படைக்கப்படுகிறது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருள் தேங்காய். ஏனென்றால் விநாயகர் ஒரு புறவியில் முனிவராக அவதாரம் எடுத்திருந்தார். அவர் யாகத்திற்கு செல்லும் பொழுது அசுரன் ஒருவன் விநாயகரை வழிமறித்ததால் அவர் யாகத்திற்கு கொண்டு செல்லும் தேங்காயை எடுத்து அசுரனை அடித்து விரட்டினார். எனவேதான் ஏதேனும் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுதும் புதிய வீடு குடியேறும் பொழுதும் இது போன்ற எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் தேங்காய் உடைத்து நமக்கு வரப்போகும் தடைகளை தவிர்க்க கூறி விநாயகரை தொழுகிறோம். தேங்காய் உடைப்பதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. தேங்காய் மனித உடலின் பிரதிபலிப்பாகும். நமது கர்வத்தை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அடிப்படையில்தான் தேங்காயை கடவுளின் முன் உடைக்கின்றோம். தேங்காய் உடைப்பதில் இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் ஒருபோதும் பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது. பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பெண்கள் வீட்டின் லட்சுமியாக கருதப்படுகிறார்கள். எனவே அவர்கள் இதனை செய்வதால் அது லட்சுமி தேவிக்கு கோபத்தையே உண்டாக்கும். ஏனென்றால் தேங்காய் உடைப்பதும் ஒரு விதத்தில் பலி கொடுப்பதற்கு சமமாகும். எனவே அவ்வாறான பலி கொடுக்கும் செயலினை பெண்கள் கட்டாயமாக செய்தல் கூடாது. தேங்காய் என்பது ஒருவித விதையாகும். இதனை அழிப்பது, உடைப்பது போன்ற செயல்கள் பெண்கள் செய்தால் அது ஒரு வகையான பாவ செயலாகும். பெண்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு தீராத துன்பம் ஏற்படக்கூடாது என்பதாலும் தான் கர்ப்பிணி பெண்கள் இந்த செயலில் ஈடுபடுவது சாஸ்திரப்படி தவறு என்று வரையறுத்துள்ளனர் நமது முன்னோர்கள். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஒரு விதை போன்றுதான். எனவே பெண்கள் அவர்கள் கையினால் ஒரு விதையை உடைப்பது நல்லதல்ல.